அஸ்ஸலாமு அலைக்கும். அல்சியா சேனலில் இன்றைக்கி என்ன சமையல்னா மட்டன் போனோட மட்டன் 300 கிராம் எடுத்திருக்கேன். இப்போ பட்டர் பீன்ஸ், இதை பட்டர் பீன்ஸ் போட்டு குழம்பு வைக்க போகிறேன். இதை பாருங்கள், போத்தி சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கிட்டு வந்தேன் பட்டர் பீன்ஸ். 1 கிலோ என்ன விலைன்னா 1 கிலோ 275 ரூபா. இவ்வளோ பீன்ஸும் 65 ரூபா. இதை ஃபுல்லாக தோல் எடுத்து கழுவி சுத்தப்படுத்தி வச்சுட்டேன். இதுதான் பட்டர் பீன்ஸு. இப்போ மட்டனில் போட்டு வைக்க போகிறேன். இப்போ தேவையான அவ்வளோ வெங்காயம், மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் தக்காளி. இப்போ எண்ணெய் ஊற்றணும், நல்லெண்ணெய். மட்டன் நல்லெண்ணெய் தான் வைப்பேன். இன்றைக்கி மீன் வாங்கலான்னு பார்த்தேன். இன்றைக்கி மீன் வாங்க போகலை. அதனால் சரி மட்டன் வச்சிரோன்னு வச்சுட்டேன். மீனுக்காக வேண்டி தான் முருங்கைக்கீரை பொரியல் பண்ணேன். இந்த முருங்கைக்கீரை எல்லா கீரையும் விட அதிக சத்து வாய்ந்ததுங்க. இது கண்ணுக்கும் நல்லது, ஹேருக்கும் நல்லது, உடம்புக்குமே ஃபுல்லாக நல்லது. பொரியல் பண்ணிட்டேன். சோறு வச்சுட்டேன், ரசம். அதுக்கப்புறம் இப்போது மட்டன் வைக்க போகிறேன். இப்போ நல்லெண்ணெய் தேவையான அளவு, தேங்காய் ஒரு 4 கீத்து அளவுக்கு அதை நல்லா கட்டியாக பால் எடுத்து நான் வச்சுருக்கேன். தண்ணி பால் இனி எடுக்கணும், சரியா? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பட்டை, ஏலம், கிராம்பு எல்லாம் தட்டி வச்சுருக்கேன். இதை எண்ணெயில் போட்டுரும். இது பட்டர் பீன்ஸ் ரொம்ப நல்லது. இது மட்டனில் போட்டு வச்சா சூப்பராக இருக்கும். இதில் நான் பிரியாணியும் பண்ணுவேன். இன்னொரு நாளைக்கு பிரியாணி பண்ணுறதை பற்றி காட்டுறேன். இப்போ நம்ம குழம்புல போட போகிறோம். முட்டை மசாலா 300 கிராம் மட்டனுக்கு இந்த ஸ்பூனுக்கு 4 ஸ்பூன் போட்டிருக்கேன். குழம்பு வைக்க போகிறேன், சரியா? இது நல்லா வதக்கணும். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இவ்வளோ அளவு, பாட்டிலெலாம் ப்ரெஷ் வச்சு நல்லா கழுவி வச்சுட்டேன். இப்போ சிங்கில் இந்த கவுண்டர் டாப்பு க்ளீன் பண்ணணும். முட்டை மசாலா எப்படி 1 கிலோ மல்லிக்கு என்னென்ன போடணுங்கிறத ஏற்கனவே என் வீடியோவில் போட்டிருக்கேன். வீடியோ பார்த்துக்கிடுங்க. இப்போ நறுக்கிய தக்காளி. மட்டன் எப்போ கழுவுனாலும் மட்டனில் தயிர் ஊற்றணும். இந்த ஸ்பூனுக்கு 2 ஸ்பூன் தயிர். 300 கிராம் மட்டன். முட்டை மசாலா தேவையான அளவு, மல்லி, புதினா எல்லாம் நறுக்கி போட்டு உப்பு போட்டு ஒரு 10 நிமிஷமாவது மட்டனை ஊற வச்சிடணும். இப்போ இதிலையே பட்டர் பீன்ஸே போட்டேன். பட்டர் பீன்ஸ் விலை கூட தான், ஆனால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தேவையான அளவு வத்தல் பொடி, இப்போ ஏற்கனவே மசாலா போட்டு விரைய வச்ச மட்டன், சரியா? நம்ம குக்கரில் வைக்கிறனால தண்ணிப்பால், கட்டிப்பால், தேங்காய் பால் எல்லாம் நம்ம அதிலையே மொத்தமாக ஊற்றிடலாம். தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு வெண்ணி ஊற்றி தான் எடுப்பேன். அப்போ தான் தேங்காய் பால் நல்லா வரும். பூவில் இருந்து பால் நல்லா வரும். நல்லா எடுத்தாச்சு. நம்ம எல்லாம் தோட்டத்துக்கு போவோம். இப்போ இதில் கட்டிப்பானை ஊற்றி போகிறேன். ஊற்றிட்டு லைட்டாக கொஞ்சம் தண்ணி, அதுக்கப்புறம் உப்பு, காரம் எல்லாம் கரெக்டானு பார்த்துருவேன். மசாலா காணுமான்னு பார்க்கும். இப்போ இந்த பாத்திரத்தையும் கழுவிடுவோம். மட்டன் முங்குற அளவு தண்ணி வைங்க. உங்களுக்கு எவ்வளோ குழம்பு தேவையோ அவ்வளோக்கு அவ்வளோ தண்ணி வச்சுக்கிடுங்க. இந்த தட்டையிலும் கொஞ்சம் தண்ணி விட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வச்சுருந்தேன்னா அதனால் இதையும் கழுவியாச்சு.
இப்போ நம்ம உப்பு பத்தாது, போட்டுக்கிட்டு பார்த்துக்கிடும். சரி, இப்போ கவுண்டர் டாப்பை நம்ம க்ளீன் பண்ண ஒரு பேப்பர் எடுத்துக்கிடும். இப்படி பேப்பர், நியூஸ் பேப்பருக்கு வர அந்த புக்கெல்லாம் எடுத்து வச்சுக்கிடுவேன். நேற்று போத்தீஸ் சூப்பர் மார்க்கெட்டில் எல்லா இதுவுமே பொங்கலுக்காக வேண்டி குறைச்சி போட்டிருந்தாங்க. காய்கறியிலேருந்து மளிகை சாமான் வர கம்மியாக போட்டிருந்தாங்க. நான் காய்கறி மட்டும் வாங்கினேன். இப்போ இதுக்கு குழம்பு வேணும்ல, மசாலா கொஞ்சம் கூடுதலாக போட்டுக்கலாம். கொஞ்சம் கொதிச்சோன்னே மூடலாம். எல்லாம் க்ளீன் பண்ணி கொஞ்சம் கொதித்து வந்த பிறகு நம்ம பட்டன் போடும், மூடி பட்டன் போடும். இன்றைக்கி அவல் கஞ்சி போட்டேன். ஏற்கனவே என் வீடியோவில் அவல் கஞ்சி செய்கிறது எப்படின்னு போட்டிருப்பேன். இன்றைக்கி காலை நாஸ்டா அவல் கஞ்சி காட்டுறேன். இப்போ அது கொதிக்கட்டும். கொதித்தோடனே நம்ம மூடலாம். அதுக்கடையில் அவல் கஞ்சி லைட்டு போட்டுக்கிடும். அதுக்கப்புறம் போத்தீஸ் சூப்பர் மார்க்கெட்டில் சீனி கிழங்கு வாங்கி வேக வச்சாச்சு. தினம் பயிறு, இன்றைக்கி சீனி கிழங்கு, அப்புறம் அவல் கஞ்சி. காலை நாஸ்டா அவல் கஞ்சி. பனங்கிழங்க காய வச்சுருக்கேன். நல்லா காஞ்சதுக்கப்புறம் பொடி துண்டாக கட் பண்ணி திரும்பவும் காய வச்சு பொடி பண்ணி வச்சுக்கிடணும். நேற்று போத்தீஸ்லேயும் பனங்கிழங்கு வாங்கிட்டு வந்தேன். ஒரு கிழங்கு போத்தீஸில் 5 ரூபா. ஆனால் 10 கிழங்காக வச்சுருந்தாங்க. 10 கிழங்காக வச்சுருந்தாங்க. அதே மாதிரி பூண்டு, இஞ்சி, பேபி பொட்டேட்டோ, இஞ்சி வாங்கிட்டேன். எல்லாமே விலை கம்மி. அதுக்கப்புறம் மல்லி இலை, இவ்வளோ இலைந்து 6 ரூபா. இவ்வளோ 6 ரூபா. இந்த பையில் வச்சு இப்படி வச்சாச்சுன்னா அன்றைக்கி நல்ல கீரை வாடாமல் இருக்குது. இந்த பேக்கிலே வச்சுருவேன். பூண்டை இனிமேல் தான் உரிக்கணும். இப்போ மூடி பட்டன் போட்டுரும். ப்ரெஷர் வந்தோடனே பட்டன் போட்டுரும். சரியா? இப்போ திரும்ப ஒரு பூசணிக்காய் ஒன்று வாங்கினேன் நேற்று. பாருங்கள், இது போத்தீஸில் வாங்கினேன். இது என்ன விலை தெரியுமா? இது 18 ரூபா. இதை இனிப்பு பச்சடி வைப்பேன். அதை வைக்கும் போது உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டுறேன். இதை பாருங்கள். இது போத்தீஸில் தான் வாங்கினேன். பாருங்கள், அங்கே விலை கம்மி. திருநெல்வேலி சைடு போனால் டவுனில் நீங்கள் போத்தீஸில் எல்லாம் வாங்க. சரியா? இப்போ ப்ரெஷர்
பட்டன் போட்டாச்சு. கரெக்டாக 10 நிமிஷம் மட்டன் வெந்துடும். இவ்வளோ நாட்டு உள்ளியும் இப்போ வந்து உடச்சி இதில் தட்டிடுவோம். எவ்வளோ பெரிய உள்ளி பாருங்கள், சின்ன உள்ளி, சின்ன வெங்காயம். அங்கே விலை கம்மி தான், போத்தீஸில் விலை ரொம்ப கம்மி. போன நேரம் வாங்கிக்கிடுறது. இதை ஃபுல்லாக அப்படி தட்டி வச்சாச்சுன்னா அழுகாது. இந்த பேக்கை பிரித்து இப்படி ஒரு டப்பில் தட்டி வச்சிடும், காற்று போகிற மாதிரி. பாருங்கள் எவ்வளோ பெரிய உள்ளி பாருங்கள். இதுதான் விலை கம்மி. கத்திரி எடுத்துகிட்டு வரேன். இந்த வலை பியலை பார்த்தீங்களா? திருநெல்வேலிக்கு போனால் நேற்று போத்தீஸில் எல்லாமே விலை கம்மி. பாருங்கள், இது பல்லாரி பாருங்கள். பல்லாரி 34 ரூபா கிலோ. எங்கள் ஊரில் என்ன விலைன்னு தெரியல, உங்கள் ஊரில் என்ன விலைங்கிறத சொல்லுங்கள். பல்லாரி இது வந்து கிலோ வந்து 35 ரூபா. போன நேரம் நம்ம இப்படி வாங்கிக்கிடணும், வாங்கி இப்படி பரத்தி வைக்கணும். அப்போ தான் அது கெட்டு போகாது. பாருங்க, இதை இன்னொரு பிளேட்டில் வைக்கணும், கெட்டு போகாது. அதே மாதிரி மாடி தோட்டத்துக்கு பாருங்கள், சோறு தேயிலை எல்லாம் எடுத்துட்டேன். இப்போ மாடி தோட்டத்துக்கு போகிறேன். அங்கே வந்து மட்டனை குழம்பு வச்சாச்சு. நம்ம போய் தான் பார்க்கணும். அது ஒரு பக்கம் வேகட்டும். இப்போ நம்ம மாடி ஏறுறோம். பாருங்கள், நல்ல காற்று இருக்குல்ல. இது வந்து முந்தானத்துக்கு கொண்டு வந்தது, அது அப்படியே இருக்குதா. இதை ஃபுல்லாக இதை தட்டிடுவேன். நம்ம வந்தால் தாங்க மாடி தோட்டத்தில் கவனிப்பு அதிகமாக இருக்கும், இல்லைன்னா அவ்வளோ கவனிப்பு இருக்காது. பாருங்கள், சோறு தேயிலை எல்லாம் பிளாஸ்டிக் எடுத்துருங்க. எடுத்துகிட்டு இப்படி போட்டு மேலே மண் போட்டு வைங்க. இந்த சோறு பழத்தோல் இதெல்லாம் போட்டால் தான் பூக்களும் காய்களும் அதிகமாக வரும். சரியா? நீங்களும் இப்படி செய்யுங்க. இப்போ செடிக்கு தண்ணி ஊற்ற போகிறேன். பாவைக்காய் பார்த்தீங்களா? குருவித்தலை பாவைக்காய் எவ்வளோ கிடக்கு பாருங்கள், பிஞ்சாட்டு. பாருங்கள், இந்த பாருங்கள், குட்டி குட்டியாக கிடக்கு, தெரியுதா? இனிமேல் தான் தண்ணி ஊற்றணும். மிளகா மரம் எடுத்துகிட்டு இன்னும் ஒரு 4 மிளகா கிடக்குது, நாளைக்கு பறிச்சிக்கலாம். இல்லை பாருங்கள், மிளகா கிடக்கு. நான் கடையில் வேறு வாங்கிட்டு வந்துட்டேன். பிச்சுப்பூ பூத்துருக்கு, முருங்கையில் வந்து பூ அடிச்சிருக்கு. அங்கே பிஞ்சை பாருங்கள், எவ்வளோமா வச்சுருக்கு முருங்கை பிஞ்சு. இந்த பாருங்கள் எவ்வளோ பிஞ்சு வச்சுருக்கு பாருங்கள். இலையே கிடையாது முருங்கை மரத்தில். பூசணிக்காய் பூத்துட்டு, இது சொரைக்காயா பூசணிக்காயா தெரியலையே. உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்கள். வெள்ளரிக்காயா பூசணிக்காயான்னு தெரியல. ஐயா ரோஜா பாருங்கள். இதான் பட்டன் ரோஸ். நான் சொன்ன மாதிரி வைங்க, பழத்தோடு பழைய சோறு முட்டை ஓடு எல்லாம். அதே மாதிரி இந்த மாதிரி இதை நான் இப்போ கட் பண்ணுவேன் பாருங்கள். இதை கட் பண்ணிடணும் பூத்து முடித்தோடனே. சரி, செடிக்கு தண்ணி ஊற்றும். ரம்பையும் நல்லா தழுக்குது. இது கொடுப்பக்கீரை, பச்சை கொடுப்பக்கீரை. இந்த புல் எல்லாம் க்ளீன் பண்ணணும். இது பாகக்கொடி இப்படியே வந்து இப்படி வருது. எலுமிச்சை பழத்தை பாருங்கள்.
தக்காளியில் காயே காய்ச்சிட்டு இதை பிடுங்கி எடுத்து வேறு ஒரு இதில் நடணும்னு இருந்தேன். அதுக்குள்ளே காய்க்க ஆரம்பிச்சிட்டு தக்காளி. இந்த பிச்சு பூ மொட்டை பறிச்சிரும். பள்ளியில் மரண அறிவிப்பு சொல்கிறாங்க, யாரோ இறந்துட்டாங்க. இப்போ தான் சீத்தா தழுக்குது, நல்லா தழுக்குது. இப்போ இந்த பிச்சி புலவில் மொட்டைலாம் பறிச்சிடும். நேரத்தே மொட்டு பறிக்கலை. இந்த பாருங்கள், இதுலேயும் பூத்தா இருக்குது. இந்த முருங்கையிலையும் பிச்சி பூ இப்போ நல்லா பூக்க ஆரம்பிச்சிட்டு, ஒரு நாளைக்கு 20 பூ 30 பூ பூக்க ஆரம்பிச்சிட்டு. இதுக்கு நம்ம உரம் வைக்கணும். உரத்தில் தான் இருக்குது பூக்கள் பூக்கிறது. மட்டன் வெந்திருக்கும், கீழே போகணும். பூவை பறிச்சிட்டே போயிடும். ரெண்டாவது மேலே வர முடியாது. நான் வெட்டி கட் பண்ணி விட விட்டேன். அந்த கட்டிங்லேயே வரும் மொட்டு. ஒவ்வொரு கட்டிங்களுக்கும் 2 மொட்டு வந்துடும். இந்த பாருங்களேன், இந்த முருங்கை மரத்தில் இலையே கிடையாதுங்க. நான் கிட்ட வச்சு காட்டுறேன். எவ்வளோ பிஞ்சு அடிச்சிருக்கு பாருங்கள். இந்த பாருங்கள், பிஞ்சு தெரியுதா? பப்பாளி தான் வளரவே மாட்டேங்குது. ஆசையாக இருக்குது. பப்பாளி பெரிய க்ரோ பேக்கில் வைக்கணும். சரி, இப்போ நம்ம கீழே போய் மட்டன் எப்படி ஆயிடுச்சின்னு பார்த்துட்டு வரும். பாருங்கள், இவ்வளோ பூ பறிச்சிருக்கேன். மணத்தக்காளி அன்றைக்கி தான் எடுத்தோம், 2வது தழுத்துட்டு பாருங்கள். பாவைக்காய் கொடி மேலே போய் இப்படி என்ன பாருங்கள், மொட்டை காய் பார்த்தீங்களா? குட்டி உண்டு காய். இந்த காய் பார்த்தீங்களா? இனிமே அப்படி காய் வச்சிரும். சரி, நம்ம இதை போட்டாச்சு. இப்போ எலுமிச்சை பழம் நிறைய காய்க்குது. மரத்துலேருந்து கீழே விழுந்துடும் பாருங்கள். தெரியுதா? சரி, அப்படி நம்ம கீழே போவோம். கீழே போய் சமையலை பார்க்கும். இப்போது கரெக்டு டைம் மட்டன் வெந்திருக்கும். அடுப்பை ஆஃப் பண்ணிடும். ஆஃப் பண்ணியாச்சா? மட்டன் பட்டர் பீன்ஸ் போட்ட மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாத்திரத்தை கழுவ வேண்டியதுதான். இந்த பாத்திரத்தெலாம் விளக்க வேண்டியதுதான். ப்ரெஷர் குறைஞ்சோன்னே இதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இப்போ மட்டன் நம்ம திறந்து பார்க்கோம். ப்ரெஷர் குறைஞ்சிருச்சு.
குழஞ்சிருச்சு. பாருங்கள், மட்டன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. பார்த்தீங்களா எப்படி இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது. க்ரீன் பீன்ஸ் பட்டாணி, அந்த இது க்ரீன் பீன்ஸ் இல்லை, பட்டர் பீன்ஸ். பாருங்கள், சூப்பரான பட்டர் பீன்ஸ் போட்ட ஒரு குழம்பு. அதுக்கப்புறம் முருங்கைக்கீரை பொரியல். அதுக்கப்புறம் சுட சுட சோறு. அதுக்கப்புறம் ஒரு ரசம் 2 நாளைக்கு சேர்த்தே வச்சுருவேன். பாருங்கள், பிடிச்சிருக்கா? இந்த சமையல் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? லைக் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு ஒரு வீடியோ போடுறேன். இப்போ கவுண்டர் டாப்பு கழுவிக்கிட்டு இருக்கேன், அதையும் க்ளீன் பண்ணுறதை காட்டுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு ஒரு வீடியோ போடுறேன். சரியா? இப்போ இதை பாருங்கள், தனியாக ஒரு சோப்பும் இது வச்சுருப்பேன். தினம் இதை சிங்கை காலையில் ஒரு தடவை, மாலையில் ஒரு தடவை, மத்தியானம் இந்த கம்பி தும்பு வச்சு, இந்த ப்ரஷ் வச்சு, இந்த நல்லி, இந்த டேப்பு இப்படி கழுவிட்டு சமையல் முடிச்ச சீருக்கு கையோடு இதை பார்த்துருவேன். சரியா? பாருங்கள், பாத்திரம்லாம் கழுவியாச்சு, கவுத்தியாச்சு. இப்போ இந்த வேலை க்ளீனிங் வேலை. இதை தனியாக வச்சுக்கிடணும். ப்ரஷ்ஷு, பாத்திரம் தேய்க்கிற ப்ளஸ்ஸை வச்சு கழுவானிங்க, இது தனியாக வச்சுருப்பேன். பாருங்கள், பளிச்சுன்னு ஆயிடும். பளிச்சு இப்படி தினம் காலையில் பாத்திரம்லாம் விளக்கிட்டு கவுண்டர் டாப்பை சுத்தப்படுத்தி கழுவி விட்டுருவேன். எப்படி ஆகிட்டு பாருங்க, பளிச்சுன்னு இருக்குது. இந்த ஒரு பேப்பரை வச்சு துடைக்கணும், அவ்வளோதான். இதை ஃபுல்லாக ஒரு பேப்பரை வச்சு நீட்படுத்தி துடைக்கணும். என்னுடைய வேலைகள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு வீடியோ போடுறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.